வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து டைகாட் லீஃப் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா மோனோகாட்டோட லீஃப் பற்றி பார்க்கணும். ஸோ மோனோகாட் லீஃப் ஆல்வேஸ் கால்ட் ஐசோ பைலேட்டரல் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் இந்த ஐசோ பைலேட்டரல் லீஃப் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து அதோடைய அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்கணும். ஸோ அனாட்டமின்றது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான் சொல்கிறது அனாட்டமி அப்படின்றது. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் உள்ள எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு மோனோகாட் லீஃபோடைய ஸ்ட்ரக்சர் இங்கே வரைஞ்சிருக்குது. மோனோகாட் லீஃப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேம்பூ சொல்லலாம், அண்ட் தென் போயசி ஃபேமிலி கீழே வர நிறைய பிளான்ஸ் சொல்லலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் வீட் அண்ட் தென் இந்த ரைஸ் எல்லாம் வந்து போயசி ஃபேமிலிக்கு வரும். ஸோ மோனோகாட் லீஃப்னு எடுத்துக்கோன்னா கன்சிடர்ஸ் மோனோகாட் லீஃப். இந்த மோனோகாட் லீஃப்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா ஸோ இந்த சென்டரில் இருக்கிறது மிட்ரிப்னு சொல்லுவோம், அண்ட் தென் சைடில் இருக்கிறதுல வந்து வெயின் ஆர் வெட்ரியோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் மிட்ரிப் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் டயமீட்டரில் இருக்கும், அங்கே வந்து இது சைடில் இருக்கிற வெயின்ஸ் ஆர் வெயின்லெட்ஸ்லாம் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டயமீட்டர்ஸில் இருக்கும். சரியா, இது ஃபர்ஸ்ட் இது ஒரு பாயிண்டாக சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மிட்ரிப் ஒரு டயமீட்டர், அண்ட் தென் வந்து சைடில் இருக்கிற வெயின் அண்ட் வெயின்லெட்ஸ்லாம் வந்து ஒரு டயமீட்டர்ஸில் இருக்கும். அண்ட் தென் இப்போ ஸ்ட்ரக்சருக்குள்ள போயிடலாம். ஸோ ஷிஃப்ட் நான் வரைஞ்சிருக்கீங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அடாக்சிலன். ஸோ அடாக்சிலன் அப்படின்னா எப்படி சொல்லியிருக்கோம், upper end as well as lower end வந்து is called as abaxillin. So அதை இங்க எழுதிருக்கோம் abaxillin னு. அது வந்து so மேல இருக்கிற அடாக்சிலின்லையும் கீழ இருக்கிற அபாக்சிலின்லையும் நடுவுல இருக்கிற செல்ஸ் தான் நான் சொல்லுவோம் நம்ம மீசோஃபைல் செல்ஸ் னு சொல்லுவோம், which means it is present between the abaxillin and then adaxillin. So இந்த செல்ஸ் உள்ள இருக்கிற செல்ஸ் மீசோஃபைல் செல்ஸ் we can't differentiate into palisade as well as parenchyma அப்படின்னு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. பாலிசைட் பாரன்கைமா அண்ட் ஸ்பாஞ்ச் பாரன்கைமா நம்ம டைகாட்ல டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், இங்க இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதனால நம்ம என்னன்னா பிளைண்டா மீசோஃபைல் செல்ஸ் அப்படின்னு மட்டும் போட்டுருக்கேன், பாலிசைட் பாரன்கைமா போடல. ஸோ மீசோஃபைல் செல்ஸ் ஹேவ் குளோரோபிளாஸ்ட் பிக்மெண்ட். ஸோ குளோரோபிளாஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாலே they are conducting photosynthesis, they do photosynthesis. அந்த நெக்ஸ்ட் இல்ல ஜைலம் மார்க் பண்ணிருக்கோம், அந்த ஃப்ளோர் மாஸ்டர்ஸ் இதுதான் ஃபுல்லா இருக்கிறதா ஃப்ளோர். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கிறதுலாம் ஜைலம், அண்ட் உள்ள இருக்கிறதுலாம் வந்து ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிருக்கலாம் ஃப்ளோர் மெம்பர்ஸ் சொல்லியிருக்கோம். அந்த இது இல்லாம பெலிஃபார்ம் செல்ஸ் ஆர் மோட்டார் செல்ஸ்னு ஒரு மார்க் பண்ணிருக்கேன், நான் மேல ஃபர்ஸ்ட் அதான் மென்ஷன் பண்ணிருக்கேன் பெலிஃபார்ம் செல்ஸ். இதோட இன்னொரு நேம் ஆர் மோட்டார் செல்ஸ்னு சொல்லிருக்காங்க. ஓகே, இட் இஸ் a empty colorless cells. இது பார்க்கலாம் அப்படின்னா மிட்ரிப்போட ஆக்சுவலா வந்து இது மிட்ரிப்புக்கு பக்கத்துல ஸோ லார்ஜா இருக்கும் இந்த செல்ஸ். ஓகே, எம்டி அந்த கலர்லெஸ்ஸாகவும் இருக்கும், அந்த லார்ஜாகவும் இருக்கும். இந்த மூணு ஸ்டேட் மட்டும் புக்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மூணு சென்டென்ஸும் எம்டியா இருக்கும், இந்த லார்ஜா இருக்கும், அண்ட் தென் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும் சொல்லியிருக்கோம். இதுதான் பெலிஃபார்ம் செல்ஸ். பெலிஃபார்ம் செல்ஸோட ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஹெல்ப்ஸ் டு டூ ஃபோட்டோசிந்தசிஸ்னே சொல்லலாம். பிகாஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா மார்னிங் டைமில் வாட்டர் பூராத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ட் வந்து எடுத்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் அந்த லீஃப் என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட லீஃபோட ரிஜிடிட்டி ஹெல்ப் பண்ணும். இந்த மிடில்போட அலாங்க இருக்கிறதா என்ன அப்படின்னா இந்த பெலிஃபார்ம் செல்ஸ். ஸோ இங்கே அரேஞ்ச் என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்டர் பூரா அப்சர்வ் பண்ணிட்டு அதோட டர்ஜிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ இதனால லீஃப் வந்து நமக்கு நல்ல எக்ஸ்போஸ்டாக இருக்கும் சன்லைட்டுக்கு. ஸோ இதனால ஈஸியாக போட்டோ யூஸ் பண்ணும். பிளாஸ்டிக் கண்டிஷனுக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அது மாறிடும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா லீஃப் இன்வர்டா அதாவது இன்கர்லா என்ன பண்ணும் அப்படின்னா சுருங்க ஆரம்பிச்சோம். ஓகே, லீஃப் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா லீஃப் வந்து கேர்ல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா சன்லைட்டுக்கு அவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகாது. ஸோ பிளான்ட்டோட சீக்கிரம் வில்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த பெலிஃபார்ம் செல்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான் இந்த மோனோகாட் லீஃப்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.